வணக்கம். திறமைகள் பல இருந்தும் அதை செயல்படுத்த முடியாமல், பயன்படுத்த முடியாமல், யார்கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கேன், வாழ்ந்துட்டுருக்கேன். ஹார்மோனல் இம்பேலன்ஸால் என் உடம்பில் பல பிரச்சனைகளை, உபாதைகளை நான் நேர்கொண்டுட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறத பார்த்துட்டு வரேன். எங்கள் வீட்டில் அடிக்ஷன் பிரச்சனையால் குடும்பமே சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்ருக்கோம். போலியான சந்தோஷத்தை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தப்பு பண்ணுறேன். எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்? இந்த தப்பால் எனக்கு உண்மையான பாசம், நேசம், தோழமை கிடைக்காம ஏமாந்துட்டுருக்கேன். என் வாழ்க்கையில் நல்ல நேரம், சந்தோஷமான தருணம் வராதான்னு ஏங்கிட்டுருக்கேன். என் பேச்சை யாரும் கேட்காம என்னை தனிமைப்படுத்துறதா ஒரு உணர்வில் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு பல இடங்களில் போய் பணம் இழந்தது தான் மிச்சம். இதுவரை ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணலை. யார் உண்மை சொல்கிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் நான் ஏமாந்து போகிறேன். சீக்கிரமாக ஏதாவது ஒரு இதில் வலையில் மாட்டிக்கிறேன். அதனால் பணம் நிறைய எழுந்துட்டுருக்கேன். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னு நீங்கள் துடிச்சிட்ருக்கீங்களா? அப்போ நம்ம உடம்பில் இருக்க 7 சக்கரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் முக்கியமாக சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேற்கூறிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் சுவாதிஷ்டான சக்கரம் ஒரு காரணம். இந்த சக்கரத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம சொன்ன அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம். நாம் இந்த கிளாஸில் சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றிகள்.